Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக மதுரை விமான நிலையத்தில் காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், அதிகாரிகள் எந்த மாதிரியான பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக மதுரை விமான நிலையத்தில் காவல்துறை சார்பில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு காவல்துறையினர் விமான நிலையத்திற்கு வரி தரக்கூடிய அனைத்து பயணிகள் மற்றும் வாகனங்களை சோதனைக்கு பின்பே மதுரை விமான நிலையத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். காஷ்மீரில் நேற்று பயங்கரவாத தாக்குதலின் 28 சுற்றுலா பயணிகள் துப்பாக்கிச் சூடின் மூலம் உயிரிழந்த நிலையில் இதன் எதிரொலியாக இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தப்பட்ட வந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் மதுரை விமான நிலையத்தில் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்திற்குள் வரும் வாகனங்கள் அனைத்தையும் சோதனைக்கு பின்பே விமான நிலையத்திற்குள் அனுமதியானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த 68 சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் சுற்றுலா சென்ற நிலையில் அவர்களை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரை விமான நிலையம் மட்டுமல்ல அனைத்து சுற்றுலா தலங்களிலும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணி போடப்பட்டு தீவிர சோதனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.